வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாந்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாந்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை பரும்பறையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை பரும்பறையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பான தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த நேற்றைய கேள்வியின் தொடர்ச்சியாகவே இன்றைக்கு அந்த, அதாவது இதுதான் நடக்கணும், இதுதான், அதாவது ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா இது நமக்கு இல்லை, அதனால நடக்கல. ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா நடக்குது. ரெண்டுலயுமே ஏற்றமும் இறக்கமும் தெளிவா தெரியுது. சில சமயம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலன்னதும் ஒரு சோர்வு வருது. சரி, நம்ம இதை ஏத்துக்கிடுவோம், இவ்வளவுதானே, சரி
அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த பேஸ் வந்து அந்த இடத்துல குறையுது, வேகம். ம், சரி நம்ம என்னதான் இது பண்ணாலும் நடக்கிறது தானே நடக்குது அப்படிங்கிற வந்து ஒரு தொய்வு அந்த இடத்துல வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம்? இது நேற்று தொடர்ச்சி ம், ஐயா ஸ்ரீராம் ஐயாவும் ஏதோ கேட்க வந்தாங்க. எனக்கு இது இன்றைக்கு காலையில் இது தோணுச்சு. பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ம். ஒரு தொய்வு ஆகுதே, அப்போ என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஸ்ரீராம் ஐயா, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களா? அதை கேட்டுருங்க, ஐயா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அஹ் நேற்று வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்க. வளமுடன். இல்ல இல்ல நீ அதான் நீ தொடர்ச்சி என்னன்னா, நேற்று நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம தவம் செய்யும் பொழுது பல பல நம்ம கருமையத்தில் தோன்றிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப அதான் அருளையா சொன்னாங்கல்ல, சிலதெல்லாம் ம், நினைத்து பார்க்கவே முடியாத ம். எண்ணங்கள் எல்லாம். சரி. அது- அதான் அஹ் அது சில சமயம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தவம் வந்து ஆழ்ந்து தவம் பண்ணிட்டே இருப்போம். மனம் வந்து வேற எங்கேயோ போயிடும். அப்புறம் நீங்க வந்து தவம் முடிக்கிறவங்க வந்து தவம் நிறைவு செய்கிறோம்னு, அச்சச்சோ நம்ம தவமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரும். ம், அதையெல்லாம் அது 2 சரியா இல்ல. அந்த தவம் இன்னும் நம்ப ஆழ்ந்து போகணுங்கிறபோது, இப்ப தவநிலைன்னா இந்த தீட்டா ஃப்ரீக்வென்சிங்கிற குறையும் பொழுது, நம்மளோட நோக்கம் என்னன்னா, எண்ணமற்ற நிலை. அதான் இருக்கணும். ஆனா, ம். அதையும் மீறி எண்ணங்கள் வருது. என்ன பண்றது? ஓகேங்க. வாழ்க வளமுடன். அதாவது இப்போ ஐயா கேட்ட கேள்வியில தொய்வு என்னதான் நம்ம செஞ்சாலும் நடக்க மாட்டேன்றத, அதே போல உடம்புல விளக்கெண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் ஒற்றை மனம் தானே ஒட்டும் அப்படிம்பாங்களே. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனா அந்த அந்த சமயத்துல ஒரு தொய்வு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ செய்றோம், அது நடக்கலையே அப்படின்ற ஒரு மனதின் ஏக்கம். இது இல்ல, எல்லாமே விதிப்படி நடக்கப் போகுது, அது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுறலாமா? அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கு. லேசான ஒரு பனித்திரை இருக்கு. அதனால தான் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ குழந்தைகளை நம்ம வளர்க்குற போது எப்பவுமே ஹைக்கு இழுத்துக்கிட்டே இருப்போம். இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா செய்யணும். அவங்கள பாரு, இவங்கள பாருன்னு சொல்லி ஹை லெவல் இழுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா, அந்த டென்ஷன் இருந்தா தான் அத மேக்ஸிமம் அடைய முடியும். அதுக்காக இழுக்குறோம். ஆனா, என்ன இழுத்தாலும் அந்த எந்த அளவு வளருமோ அதுதான் வளரும். அது அதுதான் கர்ம வினை. ஏன் இழுக்குறோம் அப்டின்னா, அது விட்டீங்கன்னா அது அப்படியே நின்னுடும். இந்த புடலங்காய் கல் கல் கட்டுவாங்க பார்த்தீங்களா? அப்பதான் நீளமா வரும். இல்லன்னா அப்படியே குட்டையா மாறிடும். அதுபோல இயற்கையுடைய அமைப்பை ஒட்டி நம்ம இடத்துல ஒரு ஊக்கம் இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு எந்தூசியாசம், ஒரு உற்சாகம் இருக்கணும். அத செய்யணும் அப்படின்ற உற்சாகம் இருக்கணும். அதே சமயத்துல வரக்கூடிய ரிசல்ட் இது நம்முடைய கையில கிடையாது. எஃபோர்ட்ஸ் மட்டும் தான் நம்முடையதே தவிர, ரிசல்ட் நம்முடையது கிடையாது. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் தான் மனசுக்கு வேணும். இதுதான் நமக்கு வந்து பிலாசபி ஏன் மனுஷனுக்கு அவசியம் அப்படின்னா, நம்ம மைண்ட் ஓரியன்டட் லைஃப் தான். மனசு பார்த்து ஒவ்வொன்னையும் கணக்கு போட்டு, திட்டம் போட்டு அதா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லைஃப்ன்றதே மைண்ட் ஓரியன்டட் தான். ஆனா மனதின் இயல்பு இது எல்லாமே இருக்கும். எதையுமே நிறைவு பெறாத ஒரு நிலை தான் மனதுக்கு இருக்கும். அப்போ இது எல்லா சிக்கலையும் தீர்க்கணும்னு சொன்னாக்க, முயற்சி நம்முடைய கடமை. எவ்வளோ பாடுபடணுமோ அவ்வளோ பாடுபடுறோம். அதுக்குரிய பலன் வருதா இல்லையான்னு பார்க்கவே கூடாது. அது எப்படி முடியும் அப்படிம்பாங்க. கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதேன்னு எதிர்பார்க்காம ஒரு வேலையை செய்ய முடியுமா? குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் கஷ்டப்பட்டு மிரட்டி கிரட்டி படிக்க வச்சு, அவனுக்கு நல்ல பழக்கங்களை எல்லாம் உருவாக்க வச்சு இப்படியெல்லாம் எவ்வளோ பண்றோம். அப்போ அவன் தானே வளர்ந்துருவான்னு விட்டுற முடியுது.
சாத்தியமே இல்லை. அப்ப என்ன இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சிக்கு தான் நிற்கும், அதுக்கு மேலே வளராது என்பதும் அனுபவம் தான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியலன்றாலும் கூட அதுதான் யதார்த்தம். இந்த இடத்துல தான் நேற்று நம்ம சொன்னது போல கர்ம பலன் கொடுக்குது அப்படின்னாலும் நமக்கு அளவுகோல் தெரியாது. இதுதான் நம்முடைய கர்ம பலன்ற எல்லை நமக்கு தெரியாது. அதனால் நம்ம மேக்சிமம் முயற்சி, உழைப்பு எல்லாம் செய்துக்கிட்டே இருப்போம். அப்போ எவ்வளவு நமக்கு வரணும்னு இருக்கோ அது நிச்சயமா வரும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோமே தவிர அதுக்கு மேலே வந்துடாது. ஸோ அதுக்கு மேலே எதிர்பார்க்கறது இது மனசு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவெல்லாம் பாரு அவ்வளோ கஷ்டப்படல, அவன் நல்லா வந்துட்டு நம்மளால் வர முடியல, இதெல்லாம் கம்பேரிசன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய கர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கை எல்லாமே உடல், மனம், சமுதாயம் சார்ந்தது தான். எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்க உடல் ஆற்றல், சிந்தனை திறம், அனுபவங்கள், சமுதாய சூழல், இதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஆனா இது மட்டுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை தந்துருதா? தராது. அப்போ கர்ம பலன் அந்த இடத்துல சப்போர்ட்டிவா வரும். நம்மிடத்திலே நல்ல பித்ரு புண்ணியம் இருந்தது அப்படின்னா அங்கே நாம் செய்யக்கூடிய முயற்சி கரெக்டாகவும் கிடைக்கும். சில சமயங்களில் கூடுதலான போனஸ் கூட கிடைக்கும். அது இல்லைன்ற போது நமக்கு எதிர்பார்த்தது கிடைக்காது. சில இடத்துல நட்டம் கூட வந்துடலாம். எதிர்பார்த்த லாபம் வருவது போய் நட்டத்தில் கூட முடியலாம். அப்போ அதுதான் நம்முடைய முயற்சிக்கு மேல் ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் அது கர்ம வினையில் நமக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். முயற்சி செய்தும் ஒன்று கிடைக்கல அப்படின்னா கர்ம வினையில் அது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இந்த புள்ளி எது நமக்கு தெரியல. இந்த ஆப்டிமம் லெவல் சொல்கிறோம் பாருங்க, அந்த புள்ளி நமக்கு தெரியாது. அதனால் எஃபர்ட்ஸ் அப்படின்றத மேக்சிமம் நம்ம வச்சிருக்கிறோம். இழுத்து பார்க்குறோம் கடைசி வரைக்கும், வர அளவுக்கு வரட்டும்ன்றது தான். இந்த சொல்லுவாங்களே, முடியை கட்டி மழை இழப்போம், வந்தால் மழை போனால் முடி அப்படிம்பாங்களே, அது மாதிரி ஒரு எஃபர்ட்ஸ் தானே தவிர அது வரும் என்று நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. எல்லாவற்றுக்கும் தீர்வு தான் கர்மயோகம். கர்மயோகம் எப்படி தீர்வாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிட்டாச்சு லைஃப் தான், ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட். செய்ய வேண்டியிருக்கு, செய்கிறோம். இதில் குறைஞ்சு போயிருமான்னு ஒரு சந்தேகம் இருக்குங்க. அப்படி நம்ம விட்டுற போது நம்ம சரியான எஃபர்ட்ஸ் எடுக்க விட்டுருவோமா அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம கர்ம யோகியா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ கர்ம யோகி எப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? தினசரி எல்லா கடமைகளையும் சரியா செய்துட்டு இருக்கணும். எதையுடைய பலாப்பழம் எதிர்பார்க்காம காலை எந்திரிக்கணுமா எந்திரிக்கணும், உடற்பயிற்சி தவமெல்லாம் பண்ணுறோமா, எதுக்கு பண்ணிட்டு வயசாயிட்டு சாகுற காலத்தில் இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு கூட நினைக்கும். சாவு நம்ம கையிலையா இருக்கு, இருக்க வரைக்கும் செய்வோம் அப்படின்னு. இது எல்லாமே கர்மயோகத்தின் பால். அப்போ எதையுமே வாழ்கின்ற வரைக்கும் இதெல்லாம் செய்யணும்னு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அது தோணும். எது நடக்க இருக்கிறதோ அது மட்டுமே நமக்குள்ள தோணும். எது செய்யக்கூடாதோ நம்ம இடத்துல தோணாது. இது கர்மயோகத்துடைய உச்சகட்டம். இது எதை நாம் செய்தாலும் வெற்றிகரமாக தான் இருக்கும், தோல்வியே வராது. தோல்விக்குரிய எண்ணமே நம்ம இடத்துல வராது. அது உச்சகட்டமான ஒரு பக்குவம் கர்மயோகி அப்படின்றது. அப்போ அதை அடைவது எப்படி அப்படின்னா மகரிஷி கொடுத்துருக்க அத்தனை பயிற்சிகளையும் முறையா செய்துட்டே இதுல எல்லாம் நான் கர்மி ஆகணும்னு ஆசைப்படுறோம், ஆனா முடியுமான்றது அடுத்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அங்கே நம்ம சப்போர்ட் பண்றது கர்மா தான், நம்முடைய சஞ்சித கர்மா. ஸோ பிராப்த கர்மாவிலே நமக்கு மேக்சிமம் சரியா செய்தாலும் இதுக்கு துணையான சஞ்சித கர்மா இருக்கான்னு பார்க்கும். அது இருந்தா தான் கர்மயோகியாக மாற முடியும். அப்படி இல்லைன்ற போது என்ன ஆகுது? ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நின்றுடும். அப்போ அந்த இடத்துல டோட்டல் சரண்டர் அப்படின்றது, கர்மயோகின்றது டோட்டல் சரண்டர் தான்.
அப்ப என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் முன் செயலே அப்படின்றது தானே கர்மயோகம். அப்படி பூர்ணமாக நம்ம சரண்டர் கொடுக்க முடியுதா? அதுதான் பக்குவம். அப்ப அதுக்கு கர்மா சப்போர்ட் இல்லாம முடியாதுங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மனசு நான் அப்படின்ற மனசு வந்து நின்று அதை கெடுத்துரும். அந்த கர்ம யோகியாக மாறுவது அப்படின்றது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதே மாதிரி வாழ்ந்து வாழ்ந்து கிட்டத்தட்ட அந்த 6வது ஸ்டேஜ் கொண்டு வந்து நம்ம 7வது ஸ்டேஜில் விட்டுருந்தா கர்மயோகியாக வாழலாம். அதான் சாமி சொன்னாங்களே, என்னுடைய கடமை நான் செய்தேன். ஆனா வேதத்திரி மகரிஷின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? வேதத்திரியம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு உலகத்திலேயே ஹையஸ்ட் பிலாசபின்னா வேதத்திரியம் தான். அப்படின்னா அதை கொடுத்த மகான் எவ்வளவு மேன்மை படைத்தலாக இருக்கணும். ஆனா இந்த மேன்மைக்கும் உச்ச கட்டத்திற்குமான அங்கீகாரம் கிடைத்தான்னு பாருங்களேன், கிடைக்கல. இப்ப மகரிஷியே அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது போய் சேரல. அப்ப எதிர்பார்த்தது மனசு போய் சேரும் அப்படின்றது சமுதாய கணக்கு, இயற்கையின் கணக்கு, இறைவன் கணக்கு. அப்ப அது எப்போ அது வெளிப்பட வேண்டுமோ அது பயனாகும். ஏன்னா பயன் இல்லாத ஒன்று யாருடைய மனசுலையும் தோன்றாதுன்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா ஆன்மீகத்துல வந்து ஒரு ஒரு புதுமையை செய்யணும் அல்லது வந்து இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி, ஃபீசிபிலிட்டின்ற மாதிரி ஒரு புதுமை, ஒரு என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் கொடுக்கணும்னு சொன்னா அது நிச்சயமாக என்னுடைய சித்தம் இல்லாம நடக்காது. அப்ப இறைவனே மகரிஷியை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் கொடுத்துட்டார். ஆனா இறைவனின் கணக்குல இது எப்போ மக்கள் மத்தியில போய் சேரணுமோ அப்பதான் போய் சேரும். அப்ப மகரிஷியின் 95 வயசு வரைக்கும் அந்த உடம்ப கஷ்டப்பட்டு சுமந்துக்கிட்டு எல்லா கடமை செய்துட்டு தான் இருந்தாரு. ஆனா ரொம்ப சிரமம் வருகின்ற போது இதுக்கு மேல இருந்து ஒன்றும் நடக்காது அப்படின்னு உள்ளுணர்வுல 96வது வயசுல இந்த உடலை வந்து நிறைவு செய்துக்கிட்டார். ஸோ அப்போ வந்து எது எப்போ அது ஆகணும் அப்படின்றது நம்முடைய கையில கிடையாது. விதைக்கிறது மட்டும் நம்முடைய கையில இருக்குது. அது பனை மரமா இருந்தா நம்ம லைஃப் ஸ்பேன்லயே பலன் கிடைக்காது. தென்னை மரமா இருந்தா ஒரு 5 வருஷத்துல நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வாழை மரமா இருந்தா 1 வருஷத்துலயே நமக்கு பலன் கிடைக்கும். கீரையா இருந்தா 2 நாள்லயே பலன் கிடைச்சு போயிடும். அப்ப எதை விதைக்கிறோம், அதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பதெல்லாம் நம்ம அனுபவங்களை வச்சு சிலருக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம், கர்மாவை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாது. அப்போ அது எப்போ அது நடக்குமோ அப்பதான் அது செயலாக்கம் பெறும். யார் மூலமாக எந்த காலகட்டத்துல எப்படி போய் சேரணுமோ அப்படி போய் சேரும். ஸோ இது எல்லாமே வாழ்க்கையுடைய ஒரு அங்கம் தான். யாருமே நினைச்சபடி வாழ்ந்துட்டதாக சரித்திரமே கிடையாதுங்க. எந்த உச்சத்தை தொட்டவர்கள்கிட்டையும் கேட்டோம்னா அவன் அதுக்கு மேல ஒரு லிமிட் வச்சிருப்பான். ஸோ நிறைவாக வாழ்ந்தவர் அப்படின்றது யாருமே கிடையாது. அப்போ ஞானிகள் நிறைவாக வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகி நின்றுறாங்க. இப்போ வளர்ச்சி சாதனைகளை எதுக்கு எதிர்பார்க்குறோம்? அடுத்தவங்க நம்ம அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக தானே. நல்லா இருந்தால் தான் 4 பேர் மதிப்பாங்கிறது ஒன்று. நாம நல்லா இது பண்ணாதான் நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவு செய்து கொள்ள முடியும். அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. 2 காரணம் தானே. அப்போ நம்முடைய தேவை நிறைவேற்றி விட்டதா அப்படின்றத நிறுத்திவிட்டோம்னு சொன்னாக்க மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மை தாக்காது அதிகமாக. இப்போ எல்லாவற்றிலும் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். மற்றவங்கள பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அகலக்கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது போல ஆசைகளை விரித்து கொண்டே போகிறோம். அதில் அவஸ்தையாக மாறுது பல சமயங்கள்ல. ஸோ எல்லாமே சமுதாயத்துடைய ஒட்டித்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சமுதாயம் எப்பவுமே நம்ம வந்து நிம்மதியை வாழ விடாதுங்க. அதுதான் சமுதாயத்துடைய ஒரு இயல்பே வந்து மக்களை நிம்மதியை வாழ விடக்கூடாது என்பதுதான் சமுதாயத்துடைய ஒரு நியதியே.
எப்போ எதையாவது காட்டி உங்ககிட்ட இல்லை பாரு எங்கிட்ட இருக்குதுன்றது தான் சமுதாயம். இருந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு நாம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரலன்னா ஒரு நிறைவு என்பது இங்கே கிட்டாதுங்க. ஸோ அதுக்கு தான் டிட்டாச் அட்டாச்மெண்ட். போதும், ரைட், நம்ம முடிஞ்சது செஞ்சோம், கிடைச்சா கிடைக்கிது, கிடைக்கலன்னா போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடணும். ஸோ அதுதான் பயிற்சியுடைய ஒரு வெற்றியே அதுதான். இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம கடமையை செய்கிறோம், பலனை வந்து நடந்தால் நடக்கட்டும் இல்லைன்னா போட்டுன்னு சொல்லி கர்மயோகியாக மாறுவதற்கு முயற்சி செய்யணுங்க. அதுக்கான பயிற்சிகள் எல்லாமே நம்ம இடத்துல இருக்குது. கொஞ்சம் நமக்கு அப்பப்போ இந்த கிளாரிட்டி வரணும். ஏன்னா நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை என்னதான் நம்ம படித்தாலும் பேசினாலும் கேட்டாலும் டெய்லி ருட்டீன் வரும்போது அப்பப்போ ஆசை பாசங்கள் எதிர்பார்ப்பு போட்டி பொறாமை நம்மகிட்ட இல்லாமையா போகுது. ஸோ காரணம் என்னன்னா அது ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள் எதுவுமே மறைஞ்சு போகாதுங்க, எல்லாமே உள்ளே இருக்கும். அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தப்போ வெளியே வந்துடும். அப்போ வெளியே வராமல் அதை சென்சார் பண்ணணும்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இருக்கணும். எப்பயுமே ஒரு அயராத விழிப்பு இருக்கணும். வருதே வருதேன்னு சொல்லி நம்மை தாழ்வாக நினைக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஏற்கனவே அது இயல்பில் இருக்குது. மன்றத்துக்கு வர்ற வரைக்கும் நம்மகிட்ட இருந்தது, அது இருக்கத்தான் செய்ய, வெளியே போகாது. கேரக்டரைசேஷன் நெவர் பி எரேஸ்ட், போகவே போகாது. என்ன தெளிவு, அது வந்த உடனே அதை விட்டுட்டு அடுத்தது போயிடுவோம். அதுலேயே நம்ம சிக்கிட்டு இருக்காம அதை விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். இது கெட்டது வேண்டாம் அப்படின்னு அந்த அவேர்னஸ் வருது பாருங்க, அதுதான் விழிப்பு நிலை. அப்போ எதுவுமே வராமல் இருக்கணும்னா முடியாது. ஏன்னா ஏற்கனவே பலது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. எல்லா விதமான நன்மை தீமை கெட்டதுனால எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அப்போ எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டோம். ஏன்னா பக்குவம் ஆக ஆக தேவையில்லாத எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே நம்முடைய மனசை வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபடி என்னதான் நம்ம பயிற்சி செய்திருந்தால் சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டதெல்லாம் உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு காரியம், வீட்டில் எத்தனையோ வேலைகள் இருக்கும், இழுத்து போதிட்டு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த மனதை வந்து அந்த காரியத்தை ஈடுபடுத்துகின்ற போது தீய எண்ணங்கள் வராமல் தடுக்கப்படும். இதுதான் நம்ம வந்து தேவை இருக்கா இல்லையாலும் சில காரியங்களை பார்க்கக்கூடாதுங்க. செய்வோம், ஏதோ ஒன்று செய்துட்டு இருந்தோம்னா மனசு வந்து ஒரு டைவர்ட் ஆகும். அது கெட்டதை நினைக்காது, தேவையில்லாதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது. அதனால தெருவை கூட போட்டலாம், என்ன தப்பு இருக்கு? டைம் இருக்கு, எல்லாம் கொத்து சுத்தம் பண்ண 4 பேர் லூஸாக பார்ப்பாங்க, இடம் தூர தெருவில் கூட்டிகிட்டு இருக்கானேன்னு. அதுவும் சுகாதாரம் தானே. அது மாதிரி எதையாவது செய்துட்டு இருந்தோம்னாக்க நமக்கு மனசு வந்து அதில் எங்கேஜாக இருக்கும். ஸோ அதில் ஒரு பற்றுதல் கூடாது. நம்ம செய்கிறது உடனே ஒரு பலன் வரணும், அங்கீகாரம் வரணும், அதெல்லாம் கூடாது. என்னுடைய டைம் பாஸ் ஆகிறதுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவங்களுக்கு தேவையாக இருந்தால் அவங்க மதிப்பாங்க, எடுத்துக்குவாங்க. தேவையில்லையா விட்டுடுவாங்க, விட்டுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன? இதுதான் நிஷ்காமிய கர்மம். ஸோ இப்படி வந்து நம்ம தத்துவத்தை வாழ்க்கையில் விடாமல் பிடிச்சா தாங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும். தத்துவம் இல்லைன்னா வாழ்க்கை தறிக்கிட்டு போயிடும். போட்டி பொறாமை மிக்க உலகம் இது, கெட்டதே அதிகமாக இருக்கிற உலகம். அவெல்லாம் செய்யும்போது நாம் செஞ்சால் என்னன்னு ஈஸியாக மனசு வந்து கீழ் நோக்கி போயிடும். அப்படியெல்லாம் விடாமல் நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. ஏன்னா சில சமயங்களை பாருங்கய்யா, நாம் பட்ட உழைப்புக்கு பெனிஃபிட் கிடைக்காது. என்னுடைய அனுபவத்திலே நான் பேங்க்ல ஒர்க் பண்ண அளவுக்கு யாரும் ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க அதிக அளவில். ஆனால் ப்ரொமோஷனோ ஓவர் டைமோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. நான் வாங்கின சம்பளத்தை விட பல மடங்கு நான் உழைச்சிருக்கிறேன். அங்கே பேங்க் கொடுக்கல, ஆனால் இறைவன் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்குறான். இப்படி தான் இறைவன் கணக்கு. ஸோ நம்ம உழைச்சதுக்கு நாமக்கே பலன் கிடைக்கணும் எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது. அது என்னுடைய கணக்கில் 7 தலைமுறை கணக்கு இருக்குது. அப்போ அங்கே இல்லைன்னாலும் எப்படி நம்முடைய ஜீன் கேரக்டர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய சந்ததி இருக்கு இல்லையா, இங்கே தான் அந்த பெனிஃபிட் வந்தாகும், வேறு யாருக்கும் போகிறது இல்லை.
அதனால அது இறைவனினுடைய காலத்தின் கணக்கு. அது நம்முடைய அறிவுக்கு எட்டாது. அப்போ நாம் கஷ்டப்பட்டு பாடுபடுறோம்னு சொன்னா நிச்சயமா வீண் போகாது. அது கர்மா கணக்கில் எழுதப்பட்டு விடும். அதுக்குரிய பலன் எப்போ எந்த வகையிலே யாருக்குன்றது நம்மளால கணிக்க முடியாது. நமக்கே கிடைக்கலாம், அல்லது நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கலாம், இல்லை பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகள். ஆனால் நிச்சயமா வீண் போகாது. நாம் உழைத்த உழைப்பு, செய்த நன்மைகள் நமக்கும் நம் சந்ததிக்கும் தானே தவிர வேற யாருக்கும் அட்ரஸ் மாதிரி போயிடாதுங்க. அதனால் அந்த தெய்வ நீதியை நமக்கு எடுத்து சொல்வது தத்துவங்கள். அதனால இந்த பயிற்சிகளை பெற்ற பிறகு நமக்கு இந்த வேவரிங் ஆஃப் மைண்ட் அது வரும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அது ஸ்கிப் பண்ணி போயிடலாம். நாம் நல்ல ஒரு குருக்கிட்ட வந்திருக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கிறோம், யாருக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்வது இல்லை, நம்ம முடிஞ்சதை நம்ம அந்த அளவுக்கு செய்துட்டு இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம செய்து நல்லதுக்கு நல்லதாக நடக்கும். இதுதான் ஒரு நிம்மதியான மனசுக்கு, சாந்தமான மனசுக்கு வழி. எனவே அந்த வகையில் நம்முடைய மனசை டியூன் அப் பண்ணிக்கோங்க. ஒன்று, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite. பர்ஃபெக்டாக வந்தே தீரும். நம்ம செய்த நல்லதுக்கு நிச்சயமாக பலன் வராமல் போகாது. ஆனால் நமக்கே எதிர்பார்க்கக்கூடாது, இன்னைக்கே எதிர்பார்க்கக்கூடாது, என்னைக்கோ தேவைப்படலாம். அதாவது இப்போ நான் கணேசோடைய பாடம் நிறைய ரெஃபர் பண்ணிட்டு வச்சுங்களேன். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அவ்வளோ மதிப்பே கிடையாதுங்க. குடிகாரன், கூத்தாடி, பொம்பளை பொறிக்கும்பாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் எத்தனை பேர் எப்படி அவர் ஒரு பாட்டு எடுத்துட்டு 1 மணி நேரம் பேசுகிற ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு அவர் அவ்வளோ பாராட்டுறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் யாரும் பாராட்டல. காமராஜருக்கு என்ன பெருசா விழா எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு மக்கள் ஏங்குறாங்க. இதுதாங்க லைஃப். ஸோ நமக்கு அப்போதைக்கு பெனிஃபிட்டோ அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றாலும் செய்த செயலுக்குரிய நோக்கம் எனக்கு மட்டுமே நினைக்காம நமக்கும் சமுதாயத்துக்கும் நினைக்கணும். அந்த நோக்கம் நிச்சயமாக நமக்கோ நம்முடைய சந்ததிக்கோ நல்ல பலன்களை கொடுத்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஸ்ரீராமன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் ஐயா விளக்கம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு இது தோணுச்சு. அதை அப்படியே கேட்டுட்டா நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா சொல்லுங்கய்யா. என்னன்னாங்க, இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல ஒரு முடிவை முன்னோக்கி வச்சுக்கிட்டு நம்ம செய்யறோம். அதாவது இப்ப பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களை முன்னேற்றுறதா இருக்கட்டும், ஒரு எதிர்பார்ப்போட செய்யறோம். அப்புறம் ஒரு சில பிளானிங் பண்ணுவோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான்லாம் வைப்போம். இந்த ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் எவாலுவேஷன்லாம் பண்ண சொல்லுவாங்க. இதான் பீரியட் ஆக்சுவலா. இப்பதான் அவங்க கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் பேசுவோம். இப்போ 3 விஷயம் இருக்கு இல்லைங்க. ஒண்ணு எதிர்பார்த்தல், இன்னொன்னு திட்டமிடல், 3வது விளைவறிந்த விழிப்புன்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. இப்ப இது 3ஐயும் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் மேலாப்புல பார்க்கும்போது. இப்ப கர்ம யோகமா செய்யணும். எதிர்பார்த்தல், திட்டமிடல், செயல் விளைவு இல்லைங்களா? அவங்க இது 3ஐயும் அப்படியே கொஞ்ச நேரம் கான்டெம்ப்ளேட் பண்ணா. எதிர்பார்த்தல்ன்றது யாரும் எதிர்பார்க்கலாம். சரிங்க. ஒண்ணுமே செய்யாம எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த எதிர்பார்த்தது நம்ம அடைய வேண்டும் என்றால் அது எப்படின்னு யோசிக்கணும். அப்ப திட்டமிடுதல். என்னதான் திட்டம் போட்டு எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா நாம் செய்தாலும் அதுக்குரிய பலன் வருமா, வராம போயிருமா? இது காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த 3மே இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்க. எதிர்பார்த்துதான் ஒன்றை நம்ம திட்டமிடுவோம். இப்போ நீங்க ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், இதுதானே ப்ராஜெக்ட். அப்போ கடந்த கால அனுபவத்தை வச்சுக்கிட்டு நிகழ்கால சூழ்நிலையில இதை இன்னும் இந்த டார்கெட் கொண்டு போக முடியுமா அப்படின்றது திட்டமிடுதல். இது எல்லா இடத்துலயும் உண்டு. குடும்பத்திலையும் அதை தான் பண்றோம், பிசினஸ்லயும் அதை தான் பண்றோம், சொசைட்டிலும் அதை தான் பண்ணுவாங்க.
ஆன்மீகத்திலும் அதைத்தான் பண்றோம். சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு ஞானம் வரணும்னு வந்துடுமா? அப்போ திட்டமிடுதல், காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும், தவம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி காயல் பண்ணிடணும், உடற்பயிற்சி பண்ணிடணும். ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, நாளைக்கு தவறம் பண்ணணும், அலாரம் வச்சுக்கலாம். இப்போ திட்டமிடுகிறோம். அப்போ திட்டமிட்டதை செயல்படுத்தணும். இந்த பிளான்டு ஒர்க்ன்றதுல அவேர்னஸ் இருக்கணும். திட்டமிட்டபடி நடக்கும் சொல்ல முடியாது. சில சமயங்களில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷன் வரும்போது அதுக்கான காரண காரியத்தை தேடணும். அதை சரி பண்ணினா தான் நம்ம திட்டமிட்டபடி கரெக்டாக அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கோம். திட்டம் போட்டுட்டு அதை நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நடக்காது. அதனால அந்த ஃப்ளக்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்த்து கரெக்டா போயிட்டு இருக்கும். என்னதான் செய்தாலும் கடைசியில் அவருடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது இயற்கையுடைய கணக்கு. ஏன்னா நம்ம ஒரு அனுபவத்தில் இல்லாத ஒன்றை ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எத்தனையோ பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க, திட்டம் போட்டிருக்காங்க, வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பொருட்கள் அவுட் ஆஃப் டேட் ஆகி போச்சுங்க, அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆச்சு. இப்போ செல்போன் வந்ததுக்கப்புறம் எத்தனை பொருள் தேவையில்லாம போச்சுங்க. ஒரு காலத்துல அது எல்லாமே நமக்கு கடையில ஓஹோன்னு வித்துட்டு இருந்த பொருட்கள்லாம். அது போல எந்த காலகட்டத்தில் இது புழக்கத்தில் இல்லாம போகுன்றது கூட நம்ம சொல்ல முடியாது. அது போல அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றதுல அதுதான் பிரபஞ்சத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. இயற்கை சட்டம் அது. அப்போ அதை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்ற போதுதான் எதிர்பார்த்தல் குறைக்கிறோம். எதிர்பார்த்தாலே அது ஏமாற்றத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எதிர்பார்த்தது எதிர்பார்த்தபடி நடக்காது. ஏன்னா திட்டம் போட்டாலும் அது கரெக்டா நம்ம செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் அது சமுதாயத்தையும் சமுதாய சட்ட திட்டங்களையும் சார்ந்திருக்கும். அப்போ அந்த மெச்சூரிட்டி டைம் வந்து பண்ணிட்டா வச்சுங்களேன். இப்போ உக்ரைன்ல நல்ல பில்டிங் கட்டியிருந்திருப்பான், திடீர்னு வார் டிக்ளேர் ஆச்சு, அவ்வளோ பெரிய பில்டிங் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அப்போ முடிகிற ஸ்டேஜில் வந்து அது அனுபவிக்க முடியாம போகுது இல்லையா? ஸோ இது போல எத்தனையோ எதிர்பாராத நிகழ்வு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ யார் இதெல்லாம் கணிக்க முடியும்? திடீர்னு எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருது, நிலச்சரிவு வருது. இது வரைக்கும் நம்ம ஓஹோன்னு இருந்து இப்போ கலிஃபோர்னியா எடுத்துங்களேன், ஆல் விஐபிஸ், ஒவ்வொரு பில்டிங்கும் 200-300 பில்லியன் ஒர்த்து. அது எல்லாமே தரமட்டமாகி போச்சு இந்த நெருப்புல. இவன் நினைத்தானே இது நடக்கும் என்று. அது போல எதையுமே நம்ம கணிக்க முடியாதுங்கய்யா. ஏன்னா நம்முடைய கர்மாவுடைய கணக்கு, கொண்டு வந்த கணக்கு வந்து ரொம்ப சீக்ரெட் லாங்குவேஜில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு தவத்தில் நமக்கு பயனாகும். தவத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றோம்னா ரொம்ப அதிக அளவுக்கு பயனாகும். என்னதான் தவம் செஞ்சாலும் ஒரு லெவலுக்கு மேலேயும் போக முடியாது. அவ்வளவு நுட்பமானது அந்த பதிவுகளுடைய தாக்கம். ஸோ ஏதோ நம்முடைய திறமை, அறிவு, சூழ்நிலைகள், அனுபவங்கள் இதை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சேஃப்கார்டா, ஒரு பாதுகாப்பான ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பயணத்துல போகலாம், அந்த அளவுக்கு தான் நம்ம நடத்திக்கணுமே தவிர நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு சொல்லுவார் கண்ணதாசன். அது மாதிரி நாம திட்டம் போட்டாலும் என்ன பண்ணினாலும் இது பார்த்து எல்லாமே நடந்துடும் எதிர்பார்க்க முடியாதுங்க. நல்லதுங்க, நல்ல விளக்குங்க. ஏன்னா எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்னா, மகிழ்ச்சி சொல்றாங்க, எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைநிலையை மனத்தடியில் கொண்டால் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மகிழ்ச்சியை வந்து நம்ம அகத்தாய்வுலாம் செய்யும்போது திட்டமிடல் அவசியம். அப்புறம் வந்து கடைசியா மகிழ்ச்சி எங்க கொண்டு வந்து முடிச்சிடுறாங்கன்னா கர்மயோகத்துல விளைவறிந்த விழிப்புல கொண்டு. அதுதான் அதாவது தத்துவமே வந்து தரம் பிரியங்கய்யா. தரம் பிரியும். ஆரம்ப சாதகனுக்கு உள்ள தத்துவம் வேற, அதுல பயிற்சி உள்ளவங்களுக்கு ஒரு தத்துவம் வேற, அதுல பக்குவம் ஆகிற போது உள்ள தத்துவம் வேற. பக்குவம் ஆகும்போது ஒன்னும் பண்ண விட்டுரு எல்லா இதுவும் நடக்கும் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? விட்டு சும்மா உட்காந்துருக்க அர்த்தமா? இல்ல, அது கர்மயோகம். அதனால நம்ம வந்து அந்தந்த இதுல வந்து மேல்மை நோக்கி இழுக்கணும், ப்ரொஜெக்ட் பண்ணித்தான் ஆகணும்.
அதனால வந்து வாழ்க்கை எப்பவும் இப்படிதான் இருக்கும். கன்ஃபியூஷன் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ரொம்ப நல்லதுங்க, நன்றிங்க. ஸ்ரீராம் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க யாருங்கய்யா? ஸ்ரீராம் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது என்னன்னா, தவத்துல வந்து ஆழ்ந்து செல்லும்போது திடீர்னு மனம் எங்கேயாவது கூட்டிட்டு போயிரும். அத பத்தி கொஞ்சம் பேசி சொல்லி. ஆமா, அதாவது நம்ம என்னதான் அவேர்னஸ்ல இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளுக்கும் கோளுடைய இயக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து நம்முடைய எண்ணம் எல்லாமே மாறும். ஸோ சில சமயங்கள் வந்து ரொம்ப பிரிஸ்கா நல்லது மட்டுமே எல்லாமே சரியா செய்வோம், நடந்துட்டு இருக்கும், எல்லாமே அப்படி இருக்கும். சில சமயங்களில் பார்த்தோம்னா அன்னைக்கு எதுவுமே செய்யவே தோணாது. அப்போ எதுவுமே நடக்கல, ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது கோளுடைய அலைவீச்சு. ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கை என்பது இப்போ சஞ்சித பிராப்த கர்ம வினைகள், கோள்கள், சமுதாய தாக்கம், அன்றைய நம்ம நேற்றுக்கு தூங்கும்போது லேட்டாக போய் படுத்திருப்போம், டயர்ட்னஸ் இருக்கும், இப்படி பல விஷயங்களை பொறுத்து நம்முடைய மைண்ட் செட் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அதனால நமக்கு தவத்தில் உட்காரும்போது சில சமயம் வந்து ஆழ்ந்து போயிட்டாலும் கூட திடீர்னு ஒரு தாட் வரும். இது என்ன மனசுடைய இயல்பு. மனசு வந்து அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிடாதுங்க. அது வந்து இயக்கத்துக்கு வரத்தான் பார்க்கும். அப்போ என்ன ஆகுது, நம்ம ஃப்ரீக்குவன்சி டவுன் ஆகி தீட்டா டெல்டா ஃப்ரீக்குவன்சிக்கு போனாலும் கூட அந்த இடத்துலேருந்து டக்குன்னு 14-15 வந்துடும். அப்போ நல்லா ஆழ்ந்து தவம் பண்ணிட்டு இருப்போம். ஆஹா, இன்னைக்கு தவம் ரொம்ப நல்லா வருது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். போச்சா, 14 வந்தாச்சு. அப்போ 3லேருந்து 14 வந்துட்டோம். இது மாதிரி வந்து மைண்ட் ஃப்ரீக்குவன்சி ஃப்ளக்சுவேட்ஸ். அதை தடுக்க முடியாது. இப்போ எண்ணங்கள் வருகின்ற போது என்ன பண்ணுறோம், அது பின்னாடியே போயிடுறோம். இது வந்து பல சமயங்களில் நடக்கும். அப்போ அது வரும்போதே இது தேவையில்லை அப்படின்ற அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த அவேர்னஸுக்கு தான் வந்து பயிற்சிகள். நம்ம அகத்தாய்வு, வாழ்க்கையை பற்றிய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. அப்போ எண்ணங்கள் வந்து வரும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது. இப்படி தொடர்ந்து பயிற்சி செய்ய தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். அப்பவும் பல சமயங்களில் வந்து அது மாதிரி போகிறது வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நாம் வந்து இன்னும் தவத்தில் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு கிளிம்ஸ் தான் நம்ம பெற்றிருப்போம். அதுக்கே நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. எப்பவுமே அந்த மாதிரி போக முடியுதான்னு பார்த்தீங்கன்னா முடியறதில்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா 14க்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். எப்போ எங்கேயோ ஒரு நாளைக்கு அதிசயமாக டக்குன்னு அப்படியே மனசு அப்படியே ஒன்றி அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சி போயிருப்போம். எனக்கு வந்து அது மாதிரி கிடைச்ச அனுபவம் 2-3 அனுபவம் தான். 30 வருஷத்தில் அந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சின்றதை பார்த்தது ஒரு 2-3 அனுபவங்கள் தான். ஸோ மற்ற எல்லாமே ஏதோ எண்ணம் வரும், பின்னாடி போகலைன்னு கூட எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை தடுக்க முடியாது, அப்படித்தான் இருக்கும். ஆனால் பின்னாடி போகிறத அவாய்ட் பண்ணணும். எந்த எண்ணத்துக்கு பின்னாடி போகிறோமோ அதை பிடிச்சிக்கிட்டு ஏன் அதுக்கு பின்னாடி போகிறோம்னு யோசிக்கணும். இந்த எண்ணம் வருது அப்படின்னா அப்போ அது நமக்கு ஒரு அதீதமான அட்டாச்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு? ஏதோ ஒரு வேலையோ, ஒரு என்ஜாய்மெண்ட்டோ, ஒரு நபரோ, ஏதோ ஒன்று காரணமாக இருக்கும். இப்போ அதுக்கு நமக்கு என்ன தொடர்பு இருக்குது, இது எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படின்னு இந்த லெவலில் அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலாம். அதுதான் எண்ணம் மாறைதல். சரிங்களா ஐயா? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா இன்னும் ஒரு விளக்கம் நீங்க கோள்கள் சொல்லணும்னே அருளையா வந்து போன வாரம் சிவராத்திரி பற்றி கேட்டாங்க. அன்னைக்கு வந்து உடனே கேட்டதுனால நல்ல சரியான விளக்கம் கொடுக்க முடியல. அதை அப்புறம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்ச போது கிடைத்த அந்த கோள்கள் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா சொல்றேன். சிவராத்திரிங்கிறது வந்து அந்த முழு அமாவாசை அன்று கிடையாது. அது வந்து அந்த பிரதோஷம் ஒரு 2 நாள் முன்னாடி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரதோஷம் இருக்கும். ஒன்று வந்து பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி வரணும், அமாவாசைக்கு 2 நாள் முன்னாடி வரணும்.
ஆமா. பௌர்ணமிக்கு 2 நாள் முன்னாடி வருது என்னன்னா, அந்த சு சந்திரன் வந்து ஒரு 4:30 மணி, அதாவது சூரியன் மறையறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ம கிழக்குலேருந்து உதிச்சிரும். அப்ப வந்து சூரியனும், சந்திரனும் 2ம் அந்த நமக்கு அங்கேருந்து பலன் கிடைக்கும். அதனால தான் அந்த பிரதோஷம், இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வர பிரதோஷம் அப்ப 2 மணி நேரம் அந்த பூஜை பண்ணி, அந்த விரதம் இருந்து அந்த பலன் எடுக்குறாங்க. ஆனா அந்த சிவராத்திரிங்கிறது என்னன்னா, அமாவாசைக்கு 2 நாள் முன்ன வர நாள். அப்ப என்னன்னா, அந்த இந்த பிறை நிலவுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதிகாலை அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்ன உதிக்கும். அதனால அந்த இரவு முழுவதும் விரதம் இருந்து, அந்த சந்திரனோட காந்தலையும், சூரியன் உதிக்கும் அளவுக்கு அதோடைய அந்த காந்த ஆற்றலையும் பெற்று, அந்த நாளை ஒரு கொண்டாட்டமா என்ன இப்ப பண்றது எல்லாமே என்ன ஆட்டம் பாட்டம் சொல்லி தவத்தை தவிர மத்த எல்லாம் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து அப்படி நாள் முழுவதும் அந்த நல்ல அதாவதுங்க, இந்த பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து அவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, பிரதோஷத்துல வந்து தேவர்களுக்கும் அந்த அரக்கர்களுக்கும் வந்து ஒரு டீலு, அந்த இதில் பார்க்கடை கடையிலன்னு சொல்லி அதில் வந்து பல பொருட்கள் வரும். அதில் வந்து இந்த ஐராவதம் யானை, அப்புறம் என்னது ஒரு குதிரை ஒன்று வருமே, அப்படி இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லி கதையை வந்து அந்த நாளை தான் நம்ம பிரதோஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு இப்போ புராண கதை இருக்கும். இதில் வந்து நந்தியம் பெருமானுடைய துதி வந்து ரொம்ப முக்கியம் பிரதோஷ வழிபாட்டில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, மனசை வச்சு தான் நம்ம வந்து எதையும் மாற்ற முடியும். அப்போ பிரதோஷம் என்பது நம்முடைய பார்க்கடைன்றது நம்முடைய மூலாதாரம். அதில் உள்ள தேவர்கள் அரக்கர் என்பதெல்லாம் வந்து நற்குணங்களும் தீய பதிவுகளும். இதை வந்து கடைவுவது அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இதை எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்க, அதுக்குன்னு தனியாக விரதம் அப்படின்னா ஒரு உண்ணா நோன்பு, மௌன நோன்பு, தவம் அது மாதிரி பயிற்சி செய்து இதெல்லாம் மனசை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதிலிருந்து சிவம் என்ற இருப்பு நிலைக்கு போகணும். அதுக்கு போகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்? விழிச்சிருக்கணும் அப்படிம்பாங்க. விழிப்பு என்பது தூங்காமல் இருக்கிறது இல்லை, அவேர்னஸ். எழுமின் விழுமின் உழைமின், இதுதான் விரதம். அப்போ எதையுமே ஒரு விழிப்பு நிலையோடு இருந்து நல்லதை ஸ்திரப்படுத்தி கெட்டதை குறைச்சிக்கிட்டே வந்து பக்குவமான சுத்த வெளியாகி இறைவனை அறியலாம் அப்படின்னு தான் பிரதோஷ வழிபாடு. இது அர்த்தம் புரியாமல் தூங்காமல் இருப்பாங்க. தூங்காமல் இருக்கக்கூடிய அவசியமே கிடையாது. தூங்கலை சொன்னால் உடம்புக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்காது. சில சமயங்கள் அது ஒரு 10 நாள் தூங்கலைன்னா பைத்தியமாயிருவான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகிடும். ஸோ அது தூங்காமல் இருக்கிறதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது விழித்திருத்தல்னு சொன்னால் அவேர்னஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா ஐயா? எனக்கு இது புது தகவலுங்க. நன்றி ஸ்ரீராமையா, பழனிசாமி ஐயா, இதுவும் எனக்கு புதுசு. ரொம்ப நன்றிங்க. இப்போ ஸ்ரீராமையா பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுங்க. என்னன்னா, இந்த கோள்கள் தான் நம்மளோட ஆக்டிவிட்டிய டிசைட் பண்ணுது. ஆனா வந்து இந்த மாதிரி இந்த பஞ்சபூத நவகிரக தவம் இல்லை இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு நம்ம பண்றது வந்து அதையே வந்து ரீரெகுலேட் பண்ணிடுது இல்லைங்க? அதாவது கோள்கள், இந்த பிரபஞ்ச அமைப்பு தான் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குதுன்னு சொல்றோம். ஆனா குரு வழியா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த உபதேசம், அது மூலமா நம்ம பண்ற தவமுறை பயிற்சிகள், அப்புறம் இந்த மாதிரியான அனுஷ்டானங்கள்லாம் கடைபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அங்கிருந்து வர பலனையே ரீரெகுலேட் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. இல்ல, அதான் ரீரைட் பண்றது இல்ல, இல்ல ரீரெகுலேட் பண்றது. ரெகுலேட் பண்ணிக்கிறோம். அதாவது பாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கய்யா. சரிங்க. நம்ம யூஸ்வலாக வந்து பாவப்பதிலும் போக்கும் வழிகளும் சொன்னால் பாவத்தெல்லாம் போக்கிறோம் அப்படிம்பாங்க. எதுவுமே போகாது, போக்க முடியாது. எப்படி போக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த தத்துவ விளக்கங்கள், ஒரு அவேர்னஸ் இதெல்லாம் வரும்போது ஒரு கெட்ட எண்ணம் வந்தால் இது தேவையில்லை, வேண்டாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திடுறோம், தடுத்துடுறோம். அப்போ என்ன ஆகுது? இப்போது ஒரு 100 யூனிட் இருக்கு வச்சுக்க நம்முடைய கருமயத்தில்,
ஒரு 100 யூனிட் இருக்கு. அதில் ஒரு 60-70 புண்ணியம் இருக்குது, ஒரு 40 வந்து கெட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஓப்பனிங் பேலன்ஸில் வர்றோம். இப்போ பயிற்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் தேவையில்லை, கெட்டது அப்படின்னு சொல்லி கெட்டதை நீக்கிட்டு நல்லது வந்து ஸ்திரப்படுத்திக்கிறோம். இப்போ கெட்டதை நீக்கும் போது புதுசா வந்து உங்களுக்கு பாவப்பதிவு கிடையாது. ஏற்கனவே இந்த 100 இருக்கு பாருங்க, அதுல உள்ளது அந்த 40 கெட்டது இருக்கு பாருங்க, அதனுடைய விளைவு நமக்கு கஷ்டங்கள் ஏதாவது வரும் போதும் அதை நம்ம சகிச்சுக்கிட்டு, இது ஏற்கனவே உள்ள வினை தான் நம்ம வந்திருக்குது அப்படி சகிச்சுக்கிட்டு, அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது தீர்வு இருந்ததுன்னா சமுதாயத்தினுடைய அமைப்புல தீர்வு சிலதெல்லாம் இருக்கும். இப்போ நோய் வந்தால் மருந்து சாப்பிட்றோம், நோய் வந்து குணப்படுத்திக்கிறோம். அது போல சில தீர்வு இருந்ததுன்னா செய்துக்கிறோம், இல்லை தீர்வு இல்லை, இது மருந்து கட்டுப்படாத நோய் அப்படின்னா அது பட்டு தான் ஆகணும். அப்படி அது படுற போது ஏற்கனவே உள்ள வினை ஒவ்வொன்றா கழிஞ்சிட்டே வரும். அப்போ நம்முடைய ஆயுள் காலத்துல 40 இருந்து 30 ஆயிடுச்சு. அடுத்து நம்முடைய குழந்தைகள் 30 20 ஆகும். அடுத்தது 30 இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அந்த இடத்துல எல்லாம் புண்ணிய கணக்கு கூடிக்கிட்டே வரும். அப்போ அந்த 100 யூனிட்ல கெட்டது குறைய அந்த இடத்துல அறம் சூழும், நல்லது சேர்ந்துக்கிட்டே வரும். இப்படித்தான் நம்ம சுத்தப்படுத்த முடியுமே தவிர பழச போய் அழிக்கவே முடியாதுங்கய்யா. ஆமாங்க. இப்போ என்ன புரிஞ்சுதுன்னாங்க, இப்ப ஐயா சொல்லும்போது நம்ம இப்படி செஞ்சோம்னா ஒரு 10 குறையும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பிள்ளைங்க 20 குறையும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீர்வழி படுவும் புனை போலன்ற மாதிரி நம்ம அதேதான். இப்ப அது ப்ராக்ரஸிவா வந்து ஒரு இம்ப்ரூவ்ட் ப்ராசஸை நோக்கி டிராவல் பண்ணும் ஜெனரேஷன். ஆமா, சரி, நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா. அதுதான். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, விருப்பம் இல்லை, விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கெட்டது மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதுதான் நமக்கு வர வேண்டிய இயற்கை நன்மைகளை தடுத்துரும். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன்ல என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க, நன்றிங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்ன இருக்கோ அந்த கான்டென்ட் தான் வெளியில வரும். ஆனா வெளியில வர அந்த கான்டென்ட்டை வந்து எப்படி ரெகுலேட் பண்றோன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அல்லதை தவிர்த்து நல்லதை தேர்ந்தெடுத்துட்டே போகும்போது அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவால்வ் ஆகிட்டே வரும். அதுக்கான பலன் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றதுலையும் கவனம் இல்லாம செயல் செய்வதையே யோகமாகவும், செயலை தேர்ந்தெடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதையே ஒரு வாழ்வின் குறிக்கோளாகவும் நினைச்சு பயணிச்சுக்கிட்டே போனோம்னா அதுவே நம்ம இயல்பா மாறும். அப்படி மாறுறதுதான் கர்மயோகம். பர்ஃபெக்ட். அதான். நன்றிங்க ஐயா, வாழ்க வளம். ஏன்னா நம்ம வந்து ஒரே சமயத்துல நம்ம உச்சம் தொற்ற முடியாது. என்னதான் நம்ம வந்து பயிற்சிகள் செய்துட்டு வந்தாலும் நம்முடைய பூர்வ கர்ம சப்போர்ட் வந்து சொல்ல முடியாது. அதுல கொஞ்சம் குறை இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன வேகமா வந்தாலும், எப்படி வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப முன்னாடி வந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர் டைம் வர வரைக்கும் ஸ்டேஷன் விட்டு அனுப்ப மாட்டாங்க. அப்போ அங்கே போட்டுருவோம் பாருங்க. அது மாதிரி நம்ம என்னதான் நல்லா செஞ்சு ஒரு உச்சத்தை தொட்டாலும் கர்மாவில் அதுக்கு மேலே உனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரேக் போட்டு நிறுத்திடும். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அப்போ உண்மையா நம்ம தலைமுறைக்கும் சந்ததிக்கும் சேர்த்து வைக்கிறது வந்து இப்ப நம்ம செய்யற ரெகுலேஷன்ஸ் தான், வேற எதுவும் அதுதான் கொடுக்க முடியாது. எப்பவுமே கர்மயோகம் சார்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சேஃப்டிங்க. அதனால தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல வந்து மனிதனுடைய லைஃப்ல வந்து கர்மயோகம் தான் மிக அற்புதமான வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கை முறையே கிடையாது. ஸோ நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு நிறைவு எதில் கிடைக்கும்? கர்மயோகத்துல தான் கிடைக்கும், வேற எதுலையுமே கிடைக்காது. இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல வந்து அதுல டாப் இதுல டாப்னு இருக்கலாம், ஆனா அவங்க ஒரு நிறைவாக வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்ப மனித வாழ்க்கை என்பது ஒரு நிறைவை நோக்கிய பயணம் தான். அந்த நிறைவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லை. அதனால மனிதன் பிறந்தா தானே. அதனால தான் நான் நினைக்கிறது என்னன்னா, இப்போ சில பேர் இந்த குழந்தை பிறக்கலைன்னா அதுக்குன்னு சுத்திட்டு இருப்பாங்க. கர்ப்பகாம்பாள் கோவில், அப்புறம் இது ஒவ்வொன்றுக்கு ஒரு கோயில் இருக்குது. கருவுருவதுக்கு ஒரு கோயில் வச்சிருக்கிறான், அப்புறம் குழந்தை சாகாம இருக்கிற கோயில் வச்சிருக்கிறான், இப்படி எத்தனையோ வச்சிருக்காங்க. ஆனா பிறக்காமல் இருப்பதே உத்தமம்.
நான் என்ன சொல்லுவேன்னா, இன்றைய சூழ்நிலையில் ஒரு குழந்தையை பெத்துக்கிறது தாய் தந்தை விதிக்கின்ற ஆயுள் தண்டனை இல்லைங்களா? அந்த பிறப்பே இல்லைன்னா அவனுக்கு தவிப்பே கிடையாது. இதுல என்ன இருக்கு இந்த உலக வாழ்க்கையில? சொல்லுங்க. நாம வாழ்ந்து பார்த்துட்டோம். ஒரு குழந்தை பெத்தா அதுவும் இதே வாழ்க்கை தான் வாழப்போகுது. இதுல என்ன ஒரு இருக்குங்க? எதுக்காக குழந்தை இல்லைன்னா அவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க மக்கள்? நான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். இவனுக்கே பாவம் இத்தனை கஷ்டம் இருக்குது. இதுல இன்னும் 4 குழந்தை பெத்துட்டு இருக்கான். அது எவ்வளவு கஷ்டப்படுறது? என்றைக்கு பூமி சொர்க்குலோகமா இருக்குதோ அன்னைக்கு குழந்தை பெத்துக்க முடியலையேன்னு ஆசைப்பட்டா அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பிரச்சனையும் பற்றாக்குறையும் சிக்கலா தான் இருக்குது இல்லைங்களா? இப்ப இந்த உலகத்துல ஒண்ணு தேவைதானே. ஸோ அப்படி வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏதோ சாமி சொன்ன மாதிரி வாழ வேண்டும் என்று நாம் வந்ததில்லை. எனினும் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும். வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. வாழ்வோருக்கு சாதகமாய் அமையும் மட்டும். நம்மால் யாருக்கும் பாதகம் வரக்கூடாது. அதுதான் அடிப்படை தர்மம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அருணகிரி ஐயா ஏதோ கேள்வி கேட்குறாங்க. வாழ்க்கை சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி. உங்க இது விளக்க உரை கேட்கும்போது நிறைய தெளிவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேள்விங்க, இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளால எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டு தவறான காரியங்களை செய்யறத நம்ம தவிர்க்கிறோமோ, இருந்தாலும் முடியல, எவ்வளோ எவ்வளோ பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரியுது. அப்ப இருந்தாலும் இப்ப நம்ம சார்ந்து இருக்கிற சமுதாயத்திலேயோ அல்லது தொழில்துறையிலையோ அல்லது எம்ப்ளாயரிடமோ நம்ம போய் சேர்ந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நாடோ இருக்குது. அங்க நம்ம சக்திக்கு மீறி நமக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு தொழிலதிபரோ இதுவோ இருக்கிறவங்க, அவங்க தவறு செய்யும் போது அது நமக்கு நல்லா தெரியுதுங்கய்யா. இது தப்பு, இது செய்யறது தவறு, இது மாதிரி செய்யக்கூடாது, இது ரொம்ப பாவம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாம கையை கட்டி வேடிக்கை பார்க்குற நிலைமை தான் இருக்கு. அதே நேரத்துல நம்மளுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்காக நாமளும் அந்த தொழிலதிபர்கிட்டயோ அல்லது அந்த துறையிலையோ நம்மளுடைய வேலையை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அவங்க கிட்டதான் நம்ம சம்பளம் வாங்குறோம், அவங்க கிட்டதான் இருக்க வேண்டியிருக்கு, செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கு, நம்மளை பார்த்துக்கிறணும், குடும்பத்தை பார்த்துக்கிறணும், பிள்ளைகிட்டங்களை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு. அதுக்கு நமக்கு இந்த மெட்டீரியல் லைஃப்னு சொல்றதுக்கு உண்டான வருமானம் நமக்கு வரணும். ஸோ இது இந்த மாதிரி அந்த மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. நீ தெரியுது, உனக்கு இது தவறுன்னு தெரியுது, இருந்தாலும் நாம அங்க போக வேண்டி இருக்கு. சரி, தவறு தெரியலனாலும் பரவாயில்ல, வேற வழி இல்ல, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்துல நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம். இந்த போராட்டம் அதாவது ஐடியல் டைமுக்கும் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதை எப்படி நாம நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சிக்கு நம்ம சரிப்படுத்திக்கிட்டு நம்ம இதை நடத்துறதுங்கய்யா? அதாவது நம்ம எந்த தொழில்ல எந்த இடத்துல போய் இருக்கிறோம் என்பதெல்லாமே கர்மாதான் நிச்சயிக்குதுங்கய்யா. இப்போ நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம், எங்க இருக்கணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் எதிர்பார்த்து அதுக்காக முயற்சி பண்ணி பெற்றவர்களும் உண்டு, பெறாமல் தவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம நல்ல மேன்மைக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே நம்முடைய சஞ்சித பிரார்த்த கர்ம வினைகளின் வெளிப்பாடை தவிர வேற கிடையாது. நம்ம எதுவுமே இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை நம்ம அடைய முடியாது. அப்போ ஒரு இடத்துல போய் நம்ம வேலைக்கு சேர்றோம்னா எப்படிப்பட்ட முதலாளி அல்லது எப்படிப்பட்ட கம்பெனி போய் சேர்றோம் என்பதும் நம்முடைய கர்மவினை தான் நிச்சயிக்குது. கர்மவினை தான் நிச்சயிக்குது. இப்ப அங்க போன பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அப்படின்னா அதுல நம்ம விரும்பி எதுவும் கெட்டது செய்யாம
சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லது இந்த நிறுவனமே அப்படித்தான். இப்போ நேற்று ஒரு அன்பர் சொன்னாருங்க, அபுதாபியில் வந்து ஐடெக்ஸ்ன்னு ஒரு எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன். 80 ஏக்கர் எல்லாமே யுத்த தளவாடங்கள். அதில் பையர் செல்லர் மட்டும்தான் உள்ள போகலான்றது விதி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். இப்போ அந்த யுத்த தளவாடங்கள் உற்பத்தி செய்வது எல்லாமே மனிதர்கள் தானே. இப்போ அங்கே வேலைக்கு போய் சேர வேண்டிய விதி யார்? அவருடைய கர்மா தான். இப்போ இதன் மூலம் எத்தனை பேர் சாவாங்க? இந்த பாவமெல்லாம் யாருக்கு போகும்? இல்லையா? அப்போ எது நிச்சயித்தது? இவனுக்கு ஒரு திறமையை கொடுத்து இந்த டிஃபென்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீ கண்டுபிடிக்கலாம், ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அங்கே ஒரு சயின்டிஸ்ட் இருப்பான், கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் யார் தேர்வு செய்தது? இவனுடைய கருமைத்தில் இருக்கின்ற பதிவுகளே தேர்வு செய்து இவனுக்கு இந்த இடத்துல வேலைன்னு கொடுக்குது. இப்போ நாம தத்துவத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால் இது ஐயோ இது அழிக்கக்கூடியது, கெட்டது, இதை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு தவிப்பு நமக்கு வருது. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம என்ன கவுன்சில் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வினைக்கு இந்த இடம் தான் தொழில்னு வச்சிருக்கான், நம்முடைய வினைப்பதிவுகள் வச்சிருக்குது. இதுல நான் வந்து யாருக்கும் துன்பம் தர மாட்டேன், எந்த செயல் நான் செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய நிர்வாகம் என்னை நிர்பந்திக்கிறதுன்னு சொன்னா அவனுக்காக நான் இதை செய்யறேன். இப்போ நீங்க மகாபாரதத்துல பீஷ்மரை கொன்றது தப்பு தான். ஆனா அர்ஜுனன் விரும்பி செய்யல, கிருஷ்ணன் செய்ய சொன்னா செஞ்சிட்டான். அப்போ அந்த வினைக்கான பாவம் இவனை தாக்குமா அப்படின்னா தாக்கல. ஏன்? நான் சொல்லி நீ செஞ்ச, அதனால் அந்த வினையை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றதாக மகாபாரதத்துல கதை போகும். அது மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல சமுதாய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் சில பேருக்கு அமையலாம். அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படின்றதுக்காகத்தான் இந்த கான்செப்ட். அப்போ அவன் சொன்னான்னுக்காக நம்ம செய்யறோம். ஆனா இதுல எனக்கு பந்தம் இல்லை, இதுல வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது என்ற தெளிவோடு நம்ம செய்துட்டு போகணும். ஏன்னா அதை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்தாலும் அதுவும் கர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணும். நமக்கு வந்து இது இந்த இடத்துல நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இப்படியே நீங்க இருக்க, குறுகிய காலத்துல ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மார்க்கம் கிடைக்கலாம். அப்போ இதை விட்டு ஒரு நல்ல முதலாளிகிட்ட ஒரு நல்ல கம்பெனிலேயோ போய் சேர்க்க வாய்ப்பு கிடைக்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். அதனால எதுவுமே வந்து சர்வைவலுக்கு வந்து எந்த பாவப்படியும் பார்க்க முடியாது. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுறது பாவம் தான், வேற வழி. அதே போலதான் மனிதனும் உயிர் வாழ்வதற்கு என்று செய்யறாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதையே தொழிலா மாத்திக்கிறான் பாருங்க. சாப்பாட்டுக்குள்ள திருடணும், அது பாவம் கிடையாது. ஆனா திருட்டுல ஈஸியா நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி திருட்டே தொழிலா மாத்திக்கிறான் பாருங்க, அப்ப அது பாவமாகும். அது போல அடிப்படை சர்வைவலுக்காக செய்யக்கூடியது பாவ கணக்குல வராது. ஆனா அதே வசதிக்காகவோ மற்றதுக்காகவோ செய்கின்ற போது அது கணக்கு மாறும். அதனால இன்றைக்கு இண்டஸ்ட்ரியல் லெவல் எல்லாம் இப்படித்தான் இருக்குங்க. மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கிறோம், எல்லாம் மெடிக்கல் மாஃபியா தான். நோயை உருவாக்கி குணப்படுத்துறேன்னு சொல்லி அது ஒரு இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. அதில் நம்ம வேலை பார்க்குறோம், என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அது போல நம்ம சில இடங்கள்ல வந்து நம்முடைய வினை பயணத்தை வந்து நமக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இது சரி இல்லை, ஒரு நல்ல ஒரு தர்மம் சார்ந்த ஒரு தொழிலாக கிடைக்கணும் என்று ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இங்க இருந்தோம்னா ஒரு அதனுடைய மெச்சூரிட்டி டைம் வருகின்ற போது நமக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கம் கதவு திறக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் சொன்னது போல் குடும்பத்தை கவனிச்சாகணும், நம்மளையும் கவனிச்சாகணும். இன்றைய காலகட்டத்தில் உள்ள செலவுகள் எல்லாம் செய்து தான் ஆகணும். அப்போது இருக்கிற தொழில் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி தொழிலை விட்டு வெளியே போகணுமா, என்ன ஆகும்? சிக்கலாயிடும். அதனால் இருக்கிறதுல எப்படி, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குங்கய்யா. அரச மரத்தை சுற்றி வந்து அழுவத்தை தொட்டு பார்த்தான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எதுவும் நடக்காது.
அதுக்குன்னு ஒரு 10 மாதம் டைம் இருக்குது. அதுபோல் எல்லாமே அந்த டைம் ரேஞ்ச் பொறுத்து தான் இயற்கை நடத்திட்டு இருக்கோம். அதனால் இது நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அதுக்குன்னு காலம் வரும்போது மாற்றிக்கலாம். ஆனால் பேசிக்கில் ஒன்றை வச்சு நான் எனக்கு தெரிந்து எனக்காக எதை நான் தவறு செய்ய மாட்டேன். அப்படி இருக்கணும். சரிங்களா ஐயா? புரியுதுங்க. அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு ஒழுக்கமா இருக்க முடியுமோ இருந்துக்க வேண்டியது. அதுதான். ஓகே. அதாங்க, இது வந்து ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்துச்சு. சரி, அதை கேட்டதுனால ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. நன்றிங்கய்யா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நான் நேற்று கூட பேசினேன், இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு மந்திரி என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்னு. அப்போது இவன் அவார்டுக்காகத்தான், ப்ரொமோஷனுக்காகத்தான் இதெல்லாம் அப்படியே செய்கிறான். அதை விட்டுட்டு இது தப்பு செய்யக்கூடாது இவன் வந்து செய்ய வைக்கிறானே, போன சார் இல்லை சொல்லிட்டு போய்க்கலாம் இல்லையா? அப்போ அது ஏன் போய் பர்ஃபெக்டாக செய்கிறான்? எல்லாமே அப்படி பர்ஃபெக்டாக செஞ்சீங்களா? எத்தனையோ கேஸ் வந்து அன்ஐடென்டிஃபைடு நாட் ட்ரேசபிள் போட்டு ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி அவன் தப்பு ஃபேஸ் வைக்கிறான், போன சார் இல்லை காணும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே? ஏன் அதை போய் பர்ஃபெக்டாக செய்கிறான்? மெடலுக்கு ஆசை. இதுதான் பாவம். அவன் செய்ய சொல்கிறான், ஆனால் செய்யாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இவன் யோசிச்சு பார்த்து செஞ்சுருக்கணும். அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அதிகாரிகள், போலீஸ்காரங்க எல்லாம் ரொம்ப பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு ரொம்ப பாவம் பண்ணுறாங்க. இதில் இவனுக்கும் பங்கு உண்டு. ஸோ அது எப்படி அவாய்ட் பண்ண யோசிச்சு பார்த்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மக்களுக்கு நல்லது செய்யலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பாருங்க, இவங்க ஏன் இவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா இவங்க செஞ்ச பாவம் அங்கே போய் வேலை செஞ்சிருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போய் வேலை செய்யறதை விட ஒரு பெரிய பாவமே கிடையாதுங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும். எல்லாம் மேல இருந்து டூ வாட் ஐ சேன்னு சொல்லி அப்படியே ஒரு கெட்ட ஒரு நிர்வாகத்தை பண்ணி வச்சிருக்கிறானு. இதெல்லாம் பாவம் பங்கு போட்டு தானே போகும். அதனால அங்கிருந்து வெளியே வர்றது புண்ணியம். ஐயா வாழ்க்கை உடனே நன்றிங்க ஐயா. நினைக்கிறீங்க இதுக்கான விளக்கம் ஐயா சொன்னாங்க, திருப்பி அதை ரீகேப்பும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஐயா இந்த கேள்வியில. நன்றிங்க. இப்போ எனக்கு இப்ப அருணகிரி ஐயா கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின்ங்க, என்னன்னா கருமையம் இருக்கு, கருமையத்தோட மையத்துல இறைவெளி இருக்கு, சுத்தவெளி இருக்கு. அது வந்து இந்த உடல், உயிர், மனம் இது மூணோட சுழல் இயக்கத்தோட மையப்புள்ளி. அதோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸையும் அது சேர்த்து வைக்குது. இப்போ இந்த கருமையத்துலதான் இந்த எல்லா அனுபவங்களும் இருக்கு. லட்சே ஒரு ஷீல்டு மாதிரி இதை வச்சுக்கிட்டோம்னா, இந்த பதிவுகள்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, உள்ள இருக்கிறது வந்து அல்டிமேட். அந்த அல்டிமேட் வந்து இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் ரெக்கார்ட்ஸ்னால பவுண்டா இருக்குன்றப்போ என்ன தோணுதுன்னா, இந்த சுத்தவெளியை விட இந்த பதிவு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு தோணுது. அதாவது சுத்தவெளியின் இப்போ சுத்தவெளி பவர்ஃபுல் அப்படின்ற நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? சுத்தவெளியுடைய பவர் வந்து இருக்க மட்டும்தான் தஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸஸ், செயல், விளைவு என்பதெல்லாம் வந்து மனிதனுக்கு, ஜீவன்களுக்கு தான். பஞ்சபூதங்கள்ல கூட அது கிடையாது. பேட்டர்ன், பெர்சல், ரெகுலாரிட்டி மட்டும்தான். இது ஏன் தாக்கம்னா, அந்த இயற்கையுடைய நியதியை வந்து அலைகள் சுருங்குவதும் விரிவதும் தான். இப்போ பதிவு, விளைவு அப்படின்னு பேசுறோம்னா, பதிவு என்பது சுருக்கம், விளைவு என்பது விரிவு. சுருங்கியது விரிஞ்சு அதுக்குரிய விளைவை தருது. இப்போ இதுல நீங்க ஆத்மா அப்படின்ற எடுத்துட்டீங்கன்னா, நம்ம இந்த சிடி எக்ஸாக்டா அந்த சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியாதுங்க சிடியை. ஆத்மாவுக்கு எக்ஸாக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிடி சொல்லலாம். இந்த சிடி பார்த்தீங்கன்னா மையத்தில் ஓட்டை, இது சுத்தவெளின்னு எடுத்துக்கங்க. சுத்தருடைய அறிவு, தூய்மையான அறிவு. இது அடுத்தது லேசாக ஒரு சுழல் மாதிரி போட்டு ஒரு சின்ன பார்ட் இருக்கும். இது வந்து காட் பார்ட்டிகல் லெவல் 1 to 3 சைக்கிள்ஸ். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதே சுழற்சி இருக்கும், ஒரு அதை விட சின்னதாக ஒரு பார்ட் வரும். இது வந்து அட்டாமிக் லெவல் 4 to 7. அடுத்து இன்னும் ஒரு சின்ன பகுதி இருக்கும். இது வந்து நீங்கள்
பரமாத்மா லெவல், அதாவது பியூர் பயோமேக்னட்டிசம் 8 to 13. அதுக்கு அடுத்து தான் ரிகார்டபிள் ஸ்பேஸ் இருக்கும், பெருசா இருக்கும். அங்க நம்ம ரெக்கார்ட்ஸ் பண்றோம். 14 to 40 எடுத்துக்கங்க. அப்போ நீங்க இந்த சிடி வீட்ல இருந்து எடுத்து பாருங்க, எக்ஸாக்ட் இது ஃபிட் ஆகும். இப்போ இந்த 14 to 40 தான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ரெக்கார்ட் ஆகும், 13ல கிடையாது. இது அந்த 13க்கே அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ மையத்தில் இருக்கிற சுத்தவெளி எப்படி அஃபெக்ட் பண்ண முடியும்? ஆனால் கீதையில் என்ன சொல்லுவாங்க, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, ஆயினும் அவைகள் என்னை பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, கலங்கப்படுத்த முடியாது. ஏன்னா இது 14 to 40 அங்க நிக்குது, இது பூஜ்யமா சென்ட்ரல் நிக்குது. எப்படி அது ரீச் ஆக முடியும்? ரீச் ஆக முடியாது. அதனால அது 14 to 40 இருந்துகிட்டு அதற்கு தகுந்த விளைவுகளை நமக்கு வெளிப்படுத்துது. ஏன்னா சுருங்கிய ஒன்று விரிஞ்சே தீரும். விதையா இருந்தா மறுபடியும் செடியா மரமா தான் வரும். மரமாச்சுன்னா மறுபடியும் சுருங்கி விதையில தான் முடியும். இது பரிணாம விதி. இதுல எதை நாம் விதைக்கிறோம், முள் விதையா நெல் விதையா, அதுதான் பாவ புண்ணிய கணக்கு. சரிங்களா? சரிங்க. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாங்க, அதாவது மையத்துல இருந்து ஜீவகாந்த ஆற்றல் புறப்படுது, விரிஞ்சு போகுது. அப்படி விரிஞ்சு போகும்போது அது போற வழியில இருக்கிற இந்த ரெக்கார்ட்ஸை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இம்புரன்ஸை எடுத்துக்கிட்டே விரியுது. கரெக்டுங்க? ஆமா ஆமா. இது வந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல், தெய்வீகம், இந்த லெவல்ல வரும். நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க மேடம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும். நீங்க அடுத்த கிளாஸ் 8 மணிக்கு தான், கனடா கிளாஸ் 8 மணிக்கு இருக்கு. அருமை. எல்லாமே ஆமால, அப்படித்தானே? எல்லாம் இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, மெஜாரிட்டி ஒப்புதல் இருக்கும். மெஜாரிட்டின்னா 60%க்கு 62க்கு 3க்கு 2 பங்கு நிச்சயமாக எல்லாருக்குமே ஒப்புதல் இருக்கும் இதுல. ஆமா, இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுதானே இங்க அன்பர்கள் கேட்ட கேள்விகள் அனைவரும் கேட்ட கேள்விகள் அனைத்தும் ஆமா 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 அதேதான் ஆமா ஆமா அப்படிதான். ஆமாங்க, எனக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி குரூப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றது ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து எல்லாரும் அவங்கவுங்களோட கேட்பாங்க. அதுல இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல ஐயா மாதிரி ஆளுங்க வந்து நம்மளுக்கு அந்த விளக்கம் கொடுக்கும்போது நம்ம அந்த அஃபர்மேஷன் ரொம்ப கிளியரா எடுக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. நன்றிங்க. ஸ்ரீராமையா கேட்டுட்டாங்க, தவத்துல வந்து நம்ம எங்கெல்லாமோ போயிட்டு ஐயோ நம்ம இன்னைக்கு தவமே பண்ணலையே. அதாவது மனசு ஏன் போகுதுன்னா அதுக்கு பிடிச்சிருக்குது போகுது, பிடிக்கலன்னு போகுமா? அப்ப ஏன் பிடிச்சிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும், அது அகத்தாய்வு. நானு முந்தானியத்து வந்து ஒரு கதை கேட்டேங்க. என்னன்னா, ஒரு ஒரு ஐயா நேரம் இருக்குங்களாங்க? இருக்குங்க. என்ன கதைன்னா, ஒரு ஒரு மாஸ்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு இது பயங்கரமான குடிப்பழக்கம் இருக்கு, என்னால அதை விடவே முடியல, அது எனக்கு பயங்கரமான குடிப்பழக்கம் இருக்கு, அது வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாரு. அப்ப நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாரு. தெரிஞ்ச நாளைக்கு போவாரு. போனோடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பெரிய கம்பி இருக்கும், அந்த கம்பியை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு, இந்த கம்பி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, இந்த கம்பி என்னை விட்டு போகவே மாட்டேங்குது மாஸ்டர் சொல்லுவாரு. அப்போ இது ரெசல்யூஷன் கேட்டு வந்திருந்தார் இல்லையா நேற்று, அவர் சொல்லுவாரு, அது எப்படிங்க போவோம், நீங்க தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அது எப்படி போவோம்? அது மாதிரிதான் இதுவும். அதாவது கண்ணதாசன் பாட்டுல வரும், பழக்கம் என்பது பழகுவது, அது விளக்கும் போதே விலகுவது அப்படிம்பாரு. ஆமாங்க, அப்ப நம்ம தான் விடணும். நன்றிங்க. வாழ்க.
கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் கண்ணதாசன் உள்ள வந்துடுறாரு. என்னங்கய்யா? அவர் சொல்லாத விஷயமே கிடையாதுங்கய்யா. சுத்தவெளி வரைக்கும் சொல்லியிருக்காரு. சுத்தவெளி வார்த்தையும் பயன்படுத்திருக்காருங்கய்யா. ம். அந்த பாட்டு கேட்டு அசந்து போயிட்டா. இவருக்கு எப்படி சுத்தவெளி வார்த்தை கிடைச்சது? அதாவது நீண்ட மதிச்சுவரும் நெட்டென்றும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொறிச்ச பையங்கிறாரு ஒரு பாட்டுல. பழைய காலத்து பாட்டுங்க, 1960s வந்த பாட்டு. நீண்ட மதிர்ச்சுவரும் நெட்டென்றும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொறிச்ச பையே, விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. விளக்குக்கும் விளங்காத அப்படின்னு விளக்கமில்லா சத்தியமே. ஏன்னா அந்த இறைநிலை உணர்வை நீங்க விளக்கி சொல்ல முடியாது. சோ விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே. இன்னொன்னு, கருவறையில விளக்கு இருக்குது. அந்த விளக்குக்கு விளங்கிடுச்சா தெய்வம் பக்கத்துல நம்ம இருக்கிறோம்னு? சோ விளக்குக்கும் விளங்காத விளக்கமில்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதேன்னு பாட்டு. இந்த 2வது வார்த்தையில மாட்டிக்கிட்டாங்கய்யா. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப நாசுக்கு எடுத்து போட்டிருப்பாருங்கய்யா. அது இறைவன் அவரை பயன்படுத்திக்கிட்டாருன்றதானே தவிர அவர் எழுதினா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எதையுமே சிந்திச்சு எழுதுனது கிடையாது. அப்படியே போற போக்குல வார்த்தைகள் விழுகும். 1996, 95, 94, 95, 96 இந்த வருஷங்கள்ல வேலை பார்த்த இடத்துல ஒரு அன்பர், அவர் இந்த காட்டு நாயக்கர்கள்லாம் இல்ல, குறவர்கள் ஏதோ ஒரு இதுல உள்ளவர். அவர் பட்டுக்கோட்டையார் பாடல்கள், கண்ணதாசன் பாடல்கள், இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா திடீர்னு அந்த பாட்டை பாடுவாப்ல. இதே மாதிரிதான் தத்துவங்களை அப்படியே உதிர்க்கிற மாதிரி பாடுவாப்ல. ஆமா. அது ரொம்ப ஹை பிலாசபிக்கல் ஐட்டம்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட். அவர் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு அது ரொம்ப சின்ன வயசு தான் அவர் அந்த சமயத்துல. ஆமா, 35 வயசு சேர்த்து போயிட்டாரு. இது ஒருத்தர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லுவாரு. கண்ணதாசன் பாடல்களை சாதாரணமா பாடிட்டு அப்படி போயிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் அதனுடைய இது என்னடா தத்துவமா உதிர்த்துக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ நீங்க உங்க பாடல் மேற்கோள்கள் உதாரணங்களை காட்டி நீங்க சொல்லும் பொழுது நமக்கு அந்த காலத்திலேயே ஒருத்தன் நமக்கு இதெல்லாம் பாடி காட்டினானே. நாம ஆமாங்கய்யா. ஆமா, கண்ணாசுடைய பாடல்களை ஒழுங்கு கவனிச்சு கேட்டாலே தத்துவம் அறிமுகமாயிரும். இது ரொம்ப சிம்பிள். தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் காதுக்கு வந்துருச்சுங்க. ஆமா, 95ல தான் தீட்சை வாங்கினேன். அருமை அருமை. சிறப்பு பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். அதுக்கு முன்னாடி ஐயாவை வாழ்த்துவோம். தொடர்ந்து சிறப்பாக தத்துவ விளக்கங்களையும் கேள்வி பதில்களுக்கான விடைகளையும் சரியான முறையிலே குருவின் துணை கொண்டு நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினர் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாட வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி அருணகிரி ஐயா உங்களுக்கு பாட வாய்ப்பு இருந்தா பாடுங்க, இல்லைன்னா ஸ்ரீராம் ஐயா பாடட்டும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். பொருளா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழல்,
தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். ரொம்ப கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனைகள் வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவுறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு சிறிய தகவல், இந்த வருட மனைவி நல வேட்பு விழா இங்கே சிகாகோவில் ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யலாங்கிற எண்ணம் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகளை எண்ணம் விதை விழுந்துருச்சு. ஏற்பாடுகளை துவங்க வேண்டும். அதை பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கு போன வாரமே பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன், பகிர்ந்தாச்சு. எனக்கு நண்பர்கள் அனைவருமே இங்கே வந்தீங்கன்னாலும் ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.